சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் இன்று பார்க்க போவது பஞ்சு மிட்டாய் சித்தர். நீராரை சித்தரை போல் இவரும் கட்டை விரல் அளவே உள்ள சித்தராவர். பஞ்சு போல் மெல்லிய உருவத்தை அடைவது, பாறாங்கல்லை போல் கனத்த உருவத்தை அடைவது, ஒரு காதின் வழியே புகுந்து மறு காதின் வழியே வெளியே வருவது, வானத்தில் பறந்து உருவத்தை பெரிதாக்குதல் போன்ற அஷ்டமகா சித்திகளை எல்லாம் கடந்து 8000 எண் கோடிகளுக்குள் வல்லவராக இருப்பினும் கூட இவர்கள் உருவம் மட்டும் கட்டை விரல் அளவுள்ளதுதான். 6 அடி உயரமுள்ள கொன்றை கொம்பின் மேல் செருக்கிய குச்சிகளில் பஞ்சு மிட்டாய்களை வைத்து திருவண்ணாமலையை கிரிவலம் வந்தமையால் இவருக்கு பஞ்சு மிட்டாய் சித்தர் என்ற பெயர் வந்திருக்கிறது. இவர் தாங்கி வரும் ஒவ்வொரு பஞ்சு மிட்டாயும் இனிமை சுவையுடன் மட்டுமின்றி நோய் நிவாரண சக்திகளையும் உடையதாக, மனதையும் தூய்மையாக்கக்கூடியதாக விளங்கியது. இவர் இப்பூலோகத்திற்கு இறங்கி வந்ததற்கு காரணம் இக்கலியுக மனிதர்களின் மனதில் படர்ந்திருக்கும் ஆசை என்னும் படலத்தை போக்குவதற்கு தான். எந்த வயதினருக்கும் அந்தந்த பருவத்தில் வந்து சேர்ந்து தேங்கி மலை போல் குவிந்து கிடக்கும் ஆசை குவியல்களை எல்லாம் நாக்கில் பஞ்சுமிட்டாய் கரைவதைப் போல் கரைத்து தரக்கூடிய சக்தி பெற்றவர். இவரை கண்டு தரிசிப்பவர்களின் மனதில் மறைந்து கிடக்கும் ஆசைகளை எல்லாம் மறைமுகமாகவோ அல்லது நேரடியாகவோ எடுத்து சொல்லி அடுத்த வினாடியே அவைகளை நீக்கி அவர்களை நல்வழிப்படுத்தி அருள் புரிபவர் இந்த சித்தர் பெருமான். இவர் பஞ்சு மிட்டாய்களை தாங்கிக் கொண்டு கிரிவலம் வருகையில் வழியில் யாராவது அடையாளம் கண்டுவிட்டால் இவரிடம் வந்து பஞ்சு மிட்டாய் பிரசாதம் கேட்பார்கள். கேட்பவர்களுக்கெல்லாம் இவர் பஞ்சு மிட்டாய் கொடுத்து விடுவதில்லை. அப்படி கொடுத்தாலும் நல்ல சிந்தனை மற்றும் பக்தியுடன் கூடிய நிபந்தனைகளோடு தான் அவர்களுக்கு அதை அளிப்பார். பஞ்சு மிட்டாய்களை கொண்டு இவர் புரிந்திருக்கும் அதிசய அற்புதங்கள் மிக பல. ஆசைகளை நீக்குவதற்காக அருள் புரிந்த இச்சித்தர் அண்ணாமலை கிரிவலத்தில் இதுவரை 110 கோடி பேர்களின் ஆசைகளை தீர்த்திருக்கிறார் என்றால் இவரின் ஆயுட்காலத்தை யாராலும் எடை போட முடியாது. பாமரர்களுக்கும் படித்தவர்களுக்கும் புரியும் வகையில் எளிமையாக பல வழிகளில் பரிகாரம் வழங்கியிருக்கிறார் இவர். முறையற்ற ஆசைகளை நீக்குவதற்கும் வீடு வாங்குவது போன்ற முறையான ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளவும் வேண்டி இவரை நாடி வருபவர்களே இவர் சிறிது பஞ்சு மிட்டாய் கொடுத்து அவர்களை சாப்பிட செய்து அவர்களின் நாக்கை நீட்டச் சொல்லி பார்ப்பார். நாக்கில் சிவப்பு நிறம் காணப்பட்டால் அவர்களது ஆசையின் கரை இன்னும் போகவில்லை. அந்த கரை நீங்க இன்னும் 6 வருடமாகும். ஒரு வருடத்திற்கு 5000 பஞ்சு மிட்டாய்களை ஏழைகளுக்கு தானமாக தரும்படி அவர்களிடம் சொல்லிவிடுவார். பலரும் இவரை தரிசித்து தங்கள் வாழ்வில் ஏற்பட்டிருக்கும் மாற்றங்களைக் கண்டு மகிழ்ந்திருக்கின்றனர். கிரிவல சமயத்தின் போது இவர் எங்கே இருப்பார், எங்கிருந்து வருவார், எப்போது காட்சியளிப்பார் என்றெல்லாம் யாராலும் கூற முடியாது. திருவண்ணாமலையில் அக்காலத்தில் ஒவ்வொரு மாத சிவராத்திரியிலும் குறைந்தது 8 லட்சம் பேர்கள் கிரிவலம் வருவார்கள் என்றும் அவர்களுள் 10-15 பேர்களுக்கு மட்டுமே இவரது தரிசனம் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. ஆழ்ந்த நம்பிக்கையோடும் பக்தியோடும் உண்ணாவிரதமிருந்து வருவோருக்கு விசேஷமான பலன்கள் கிடைக்கும் என்பதிலும் ஐயமில்லை. பஞ்சு மிட்டாய்க்கு வானவாய்வு தீர்த்த சக்திகள் நிறைய உண்டு என்பதால் இதனை சாப்பிடும் முன் வானத்தில் காட்டி ஆகாய அக்னி தேவதைகளுக்கு படைத்த பின்பு உண்பார்கள். அக்காலத்தில் பஞ்சு மிட்டாயின் குச்சிகள் கூட மூலிகை குச்சியாக இருந்ததால் அதை கடித்து மென்று துப்பினால் நாக்கிற்கு நல்லது, நல்ல சக்தியை கொடுக்கிறது என்கின்றனர்.
இந்த மிட்டாய் பஞ்சு போல் மெல்லியதாக இருப்பதால் பஞ்சு மிட்டாய் என்று அழைக்கப்படுகிறது என்றாலும் அதில் உள்ள சர்க்கரை பாகு பஞ்சபூத சக்திகளால் பக்குவப்பட்டிருப்பதால் அவை வயிற்றில் உள்ள உணவிற்கு நல்ல ஜீரண சக்தியை தரும் என்றும் கூறப்படுகிறது. பஞ்சசக்தி நாட்களாக மாத சிவராத்திரி, பஞ்சமி போன்ற தினங்களில் திருவண்ணாமலை கிரிவலம் வந்து பஞ்சமிட்டாய் தானம் அளிப்போருக்கு முறையான விருப்பங்கள் மற்றும் பிரார்த்தனைகள் யாவும் நிறைவேறும். மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம்.